இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டிலே நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடியாது என்கிற தீர்மானத்தை இஸ்ரேல் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது. அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 68 வாக்குகளும் எதிராக 9 வாக்குகளும் பதிவாகி இருக்கிறது. இந்த 9 வாக்குகளில் அங்கிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் குறிப்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலாக இருக்கிற பாலஸ்தீனத்தில் இப்ப இருக்கிற இஸ்ரேல் பகுதிகளில் பிறந்த பாலஸ்தீன அரபு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு எதிராக கைதூக்கி இருக்கிறார்கள். எதிராக வெறும் 9 வாக்குகள் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதரவாக 68 வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஜோர்தானுக்கு மேற்கில் பாலஸ்தீன அரசாங்கத்தை நிறுவுவதை இஸ்ரேலுடைய நெசட் உறுதியாகவே எதிர்க்கிறது என்று இந்த தீர்மானம் கூறுகிறது. அதாவது ஜோர்தானுடைய மேற்கு பகுதி, ஜோர்தான் மற்ற அரபு நாடுகளை ஒட்டிய எல்லை பகுதியில் பாலஸ்தீனம் என்கிற தனி நாடு உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது. ஆல்ரெடி நாடுதான் அது, அதை ஐநா அங்கீகரிக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இஸ்ரேல் திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறது. இரு நாட்டு தீர்வு தொடர்பாக இன்றைக்கு ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் பேசிய ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக இந்த அறிவிப்பை அவர்கள் விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் 1993 கையொப்பமிடப்பட்ட ஒஸ்லோ உடன்படிக்கையின் கீழ் நாங்கள் இஸ்ரேலுக்கு கீழாக இருக்கக்கூடிய சுய நிர்ணயம் பெற்ற பாலஸ்தீனத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று பழைய பல்லவியை அவர்கள் இன்றைக்கு பாடி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க காசாவுக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டோம், பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கொடுக்க மாட்டோம், ஆனா எங்களுக்கு கீழே நீங்க சுய நிர்ணயம் கொண்டவர்களாக இருக்க முடியும் என்கிறார்கள். சுய நிர்ணயத்திற்கும் சுதந்திரத்திற்குமான வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இப்பொழுது நாம இருக்கிறமா இல்லையா, ஸ்ரீலங்கா இருக்கிற மாதிரி, இந்தியா இருக்கிற மாதிரி, மற்ற நாடுகள் இருக்கிற மாதிரி நாங்களும் ஒரு தனி நாடு, எங்களுக்கு என்ற ஒரு ஏர்போர்ட், எங்களுக்கு என்ற ஒரு உரிமை பேசுகிறவர்கள், எங்களுக்கு என்ற ஒரு அமைச்சரவை, எங்களுக்கே எல்லாம் நாங்கள் தான் தீர்மானிப்போம், நாங்கள் ஒரு நாடு என்று தனி உரிமையை கேட்பது நாடு என்ற அங்கீகாரத்துக்குள் வரும். இதே நேரத்தில் எதை கேட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்டுக்கிறோம் என்கிற மாதிரி இப்ப தமிழ்நாடு இருக்கிறாங்களா இல்லையா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா மாநிலங்களாக பிரித்து வச்சிருக்கிற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்களுக்கு கீழே சுய நிர்ணயம் கொண்ட ஒரு மாநிலமாக இருந்து கொள்ளுங்கள். 1993 ஆஸ்லோ உடன்படிக்கை பிரகாரம் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிறது இஸ்ரேல். இப்ப முதல்ல ஆஸ்லோ உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை நான் தனியாக ஒரு வீடியோவாக ஆரம்பத்திலேயே பேசியிருக்கிறோம். பார்க்க விரும்புகிறவங்க அதை நீங்க போய் பார்த்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல சுருக்கமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 1993 மேற்கொள்ளப்பட்ட ஆஸ்லோ உடன்படிக்கை யாருக்கும் இடையில் நிகழ்த்தப்பட்டது என்று சொன்னால், அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பில் கிளின்டன், யுஎஸ் பிரசிடென்டாக இருந்த பில் கிளின்டன் என்ன பண்ணார் என்று சொல்லி சொன்னா, அன்றைக்கு பிஎல்ஓவாக பாலஸ்தீன போராளி குழுக்களின் முன்னணி குழுவாக இருந்த பிஎல்ஓவினுடைய சேர்மனாக இருந்த யாசர் அரபாத்திற்கும் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த இட்சாக் ராபினுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் எங்க நடைபெற்றது என்று சொன்னால், இது ஆஸ்லோ உடன்படிக்கை என்று சொன்னாலும் முதலாவது 1993 இது ஒயிட் ஹவுஸில் தான் நடைபெற்றது. வெள்ளை மாளிகை அமெரிக்காவில் தான் இந்த ஒப்பந்தம் நடைபெற்றது. ஆனால் இதுக்கு ஆஸ்லோ உடன்படிக்கை என்று சொல்லுவாங்க. நிஜமான ஆஸ்லோ உடன்படிக்கை 1995 ஆஸ்லோவிலேயே நடைபெற்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உடன்படிக்கையில் இந்த இட்சாக் ராபின் என்கிறவர் இஸ்ரேலிய வரலாற்றில் தோன்றிய ஓரளவுக்கு நெகிழ்வு போக்கு கொண்ட ஒரு ஜனாதிபதியாக, ஒரு பிரதமராக காணப்பட்டவர். இறுதியிலே அவர் கொல்லப்பட்டார். இன்றைக்கு இஸ்ரேலிய அமைச்சரவையில் இருக்கிற முக்கியமான ஒரு கடும்போக்கு அமைச்சராக செயல்படுகிற ஒருவர் தான் அன்றைக்கு வரை கொன்றார் என்கிற குற்றச்சாட்டுகள் இன்றைக்கும் இருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் ஓரளவுக்கு நாங்க அங்கீகாரம் கொடுக்கிறதுக்கு நெருங்குறோங்கிற மாதிரி வந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா இந்த ஒப்பந்தமும் ஆஸ்லோ உடன்படிக்கை செய்யப்பட்டது. ஆனா சுருக்கமா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஒப்பந்தம் நடைபெறாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஏன்னா யாசர் அரபாத்தாலே ஒன்றும் பண்ண முடியல, இனிமே முடியாதுன்னு சொல்லித்தான் போய் மண்டியிட்டாரு. ஆனா அவர் அன்றைக்கு மண்டியிட்டதுல என்ன நடந்ததுன்னு கேட்டா, இஸ்ரேலை பிஎல்ஓ அங்கீகரித்ததாக ஆக்கி கொண்டது. பிஎல்ஓ என்ன சொல்லிட்டாங்க, நாங்க இஸ்ரேலை ஏத்துக்கிறோம், நீங்க எங்களுக்கு இன்னும் தரணும்னு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தம் எவ்வளவு மோசமானதாக பாலஸ்தீன மக்களுக்கு அமைந்து விட்டது என்பதை நீங்கள் இந்த படத்தின் ஊடாக பார்த்து கொள்ள முடியும். இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக
தெளிவாக இது புரிந்து கொள்ள முடியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இதுதான் 1995 ரியலாக நடைபெற்ற ஆஸ்லோ ஒப்பந்தம் இருக்குதா இல்லையா? அந்த ஆஸ்லோ ஒப்பந்தத்தில் எப்படி இது பாலஸ்தீனம் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு கீழே போகுதுங்கிறத பாருங்க. உதாரணமாக இவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வெஸ்ட் பேங்க் பகுதி, மேற்கு கரை பகுதியை 3ஆக பிரித்தார்கள். இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் ஏ, பி அண்ட் சி ஆக பிரித்தார்கள். ஏ எப்படி இருக்கும் என்று சொன்னால் இதுதான் ஏரியா ஏ. ஏரியா ஏங்கிறது இங்க நீங்க பார்க்கலாம், இவ்வளவு பகுதிகளும் இருக்கும். அதாவது 18% அந்த பாலஸ்தீனியன் கண்ட்ரோல் 100%, அதாவது வெஸ்ட் பேங்க் இது மேற்கு கரை இருக்குதா இல்லையா? ஜெருசலம் உள்ளிட்ட மேற்கு, ரமல்லா உள்ளிட்ட மேற்கு கரை, அந்த மேற்கு கரையில் 18% பாலஸ்தீனியனுடைய கண்ட்ரோலில் இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். இதுதான் அந்த 18%. இதை நீங்க பார்க்கலாம். இவ்வளவுதான் பாலஸ்தீனர்களுடைய யாசிர் அரபாத்துடைய கண்ட்ரோலில் இருக்கும். இதுக்கு தான் அவர் அதிபராக இருப்பார். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த மஹமூத் அப்பாஸ் சொல்லி ஒன்றுக்கு உதவாத ஒரு ஆள் இருக்கிறான். அவர் தான் வந்து இந்த அரபு நாடுகளுக்கு தலையையும் அதே நேரத்தில் மேற்கு நாடுகளுக்கு வாளையும் காட்டிக்கிட்டு சுகபோகத்தை அனுபவித்துக் கொண்டு அங்குள்ள மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடிய, யூதர்களிடமிருந்தே பணத்தை வாங்கி கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். அவரை பற்றி எந்த ஒரு மரியாதையும் பாலஸ்தீன மக்கள்கிட்ட கிடையாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் அமெரிக்காவினுடைய அடிவரடியாக இருக்கக்கூடியவர். அவருடைய கண்ட்ரோல்லையும் இது கூட இப்ப கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அவங்க வந்து பாலஸ்தீன ஜனாதிபதி என்று சொல்லி நம்ம எழுத்துல பேச்சில் பார்ப்போம். ஜனாதிபதி எல்லாம் கிடையாது. கொழும்பு முனிசிபல் கவுன்சிலுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட அவங்களுக்கு கிடையாது. ஒரு சென்னை மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கூட இவங்களுக்கு கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. இதை ஒத்துக்கிட்டு யாசிர் அரபாத் கையெழுத்த போட்டார். அதுதான் மிகப்பெரிய கொடுமை. அது மட்டுமல்லாமல் ஏரியா பி என்று பிரித்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட் இஸ்ரேலி பாலஸ்தீனியன் கண்ட்ரோல், இந்த பகுதியை பாருங்க எவ்வளவு பெரிய பகுதின்னு. இந்த பகுதி பாலஸ்தீனமும் இஸ்ரேலும் இணைந்து கண்ட்ரோல் பண்ணுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டது. அது எத்தனை? 22%. ரெண்டு பேரும் இணைஞ்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். வெறும் 18% நீங்க மட்டும் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. 60% ஏரியா சி அண்ட் இஸ்ரேலி கண்ட்ரோல். இங்க பாருங்க 60%. இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை இஸ்ரேல் தனியாக ஆளுவார்கள். எங்க ஆளுவாங்க? அவங்க நாட்டில் இல்லை, இஸ்ரேலுங்கிற நாடு கிடையாது இது. இஸ்ரேலுக்கு வெளியில வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை என்ற ஒரு பகுதியும் காசா என்ற ஒரு பகுதியும் இருக்கு. இதுதான் இப்ப இருக்கிற பாலஸ்தீனம், சின்ன நிலப்பரப்பு. அந்த சின்ன நிலப்பரப்புல இவ்வளவு பெரிய 60% பகுதியை சீய வந்து யாரு ஆளுவாங்கன்னா இஸ்ரேல் ஆளுவார்கள். 22% பாலஸ்தீன் இஸ்ரேல் கண்ட்ரோல், ரெண்டு பேரும் சேர்ந்து ஆளுவாங்க. வெறும் 18% மாத்திரம் யாசர் அரபாத் தலைமையில் ஆட்சி செய்வார்கள் என்று சொல்லி ஒஸ்லோ உடன்படிக்கையில் முடிவாக்கப்பட்டது. இன்னைக்கு அதே ஒஸ்லோ உடன்படிக்கையை தூசு தட்டி கொண்டு வந்து நாங்க அதை கண்டினியூ பண்ண ரெடியா இருக்கிறோங்கிறான். ஒஸ்லோ உடன்படிக்கைன்னா இவ்வளவுதான். இந்த மாதிரி நாங்கள் இருந்துக்கிறோம். 1995 எதை சொன்னானோ அதையே நாங்கள் திரும்ப சொல்றோம்னு சொல்லி இன்றைய தினம் அவருடைய பாராளுமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கடுமையாக அதை எதிர்த்திருக்கிறது அங்கு போராடக்கூடிய சுதந்திர போராளிகள் குழுக்கள் எல்லாம். குறிப்பாக இன்றைய தினம் நெசட்டினுடைய தீர்மானம், இஸ்ரேல் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானம், ஒஸ்லோ உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவோம் என்கிற தீர்மானம் ஒரு மரண அறிவிப்பு என்று சொல்லி இருக்கிறார் முஸ்தபா பர்கௌத்தி. முஸ்தபா பர்கௌத்தி இந்த பாலஸ்தீனத்தில் கூடிய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒஸ்லோ உடன்படிக்கையே ஒரு மரண அறிவிப்பு தான். அந்த மரண அறிவிப்பை திருப்பி வந்து சொல்லாதீங்க. ஒரு முறை தான் புதைக்க முடியும், திரும்ப திரும்ப புதைக்க முடியுமா? அதெல்லாம் புதைச்சாச்சுப்பா, திரும்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி படு கேவலமாக பேசி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இரு நாடுகளின் தீர்வை எதிர்க்கக்கூடிய தீர்மானத்தை இஸ்ரேலிய நெசட் நிறைவேற்றியது மிக கண்டனத்துக்குரியது என்று சொல்லுகிற முஸ்தபா பர்கௌத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒஸ்லோ உடன்படிக்கையின் மரணத்தை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு இஸ்ரேலியர்கள் என்று சொல்லியிருக்கிறார். உங்க அறிவிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா, ஏற்கனவே செத்து போன ஒரு ஜனாசாவினுடைய மரண அறிவிப்பை திருப்பி சொல்லியிருக்கிறீங்க. ஒஸ்லோ உடன்படிக்கை எல்லாம் பூமியில போட்டு புதைச்சாச்சுப்பா, அதை பத்தி இங்க பேச வராத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1993 பாலஸ்தீனியர்கள் மற்றும் இஸ்ரேலிய தலைவர்களுக்கு இடையில கையெழுத்திடப்பட்ட இந்த ஒஸ்லோ ஒப்பந்தம் என்பது இஸ்ரேலிய அரசுக்கு கீழால் அந்த கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய விதமாக அமைக்கப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இவ்வளவு காலமா அப்படித்தானங்க இருந்தாங்க. இந்த ஒஸ்லோ உடன்படிக்கையினால தான் இவ்வளோ காலமாக என்னத்தை இருந்தாலும் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும். அவங்க தான் உள்ள உணவு, இப்போ எப்படி அவங்களோட கண்ட்ரோலில் உணவு எல்லாத்தையும் அவங்க நினச்சா தான் உள்ள விடுவாங்களோ, இது மாதிரி தான் இவ்வளோ காலமாக சொன்னாங்க. அப்போ இவ்வளோ பெரிய யுத்தத்துக்கு பிறகு இப்படி தான் நீங்கள் இருக்கணும்னு அவங்க ஒத்துக்குருவாங்களா?
எவ்வளவு உலக வரலாற்றில் இப்படி ஒரு அடக்குமுறையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எவ்வளவு கேவலமான ஒரு அடக்குமுறையை செய்வதற்கு இஸ்ரேல் துணிகிறது என்பதை பாருங்கள். அதே மாதிரி இன்றைய தினம் ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய பிரதிநிதியும் மிக முக்கியமான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய ஐநாவுக்கான தூதர் ரியாத் மன்சூர் அவர்கள் பேசுகிற நேரத்தில் மிக முக்கியமாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, பாலஸ்தீன மக்களை பொறுத்தவரையில் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் உரிமையையும் நாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் நாங்க ஆடுறதுக்கு ரெடி இல்லை. அதுல நீங்க இன்னொன்றையும் கவனிக்கணும். இந்த இடத்துல நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னன்னா, இந்த பிடிவாதம், நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், எங்க உரிமைங்கிறதையெல்லாம் ஒரு ஒரு இளம் ரத்தத்தில் இருப்பவர்கள் அடிக்கடி பேசுவார்கள். கொஞ்சம் வயசு போக 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 என்ன ஆகும்னு கேட்டா, நமக்கு எதுக்கு எப்படி யாசர் அரபாத் கொஞ்சம் மலங்கி மலங்கி மங்கிய போனாரோ அது மாதிரியான நிலையைத்தான் பெரும்பாலும் எடுப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ரஹமத்து செய்ய வேண்டும், அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும். நிறையவே அந்த மக்களுக்கு அல்லாஹு தஆலா தைரியத்தை கொடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் கூட அபு ஹம்சா அல் ஜிஹாத் மூமெண்டினுடைய ஆயுத பிரிவினுடைய ஊடக பேச்சாளர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி நம்ம பகிர்ந்துகிட்டோம். நாங்கள் பிறந்ததே இந்த மண்ணை மீட்பதற்குத்தான், நாங்கள் பிறந்ததே யுத்தம் செய்வதற்குத்தான் என்று சொல்லியிருந்தார். அவ்வளவு அவர்களுடைய இருக பிடிக்கிற அந்த மண்ணுக்கான அவர்களுடைய போராட்டத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். இவரை எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசாளி. இவர் மட்டுமில்லை, முஸ்தபா பர்கௌத்தியாக இருக்கலாம், ஏன் யஹியா சின்வாராக இருக்கலாம், அல்லது நம்ம ஹமாஸ் கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய முகமது தைஃப் 58 வயசு அவருக்கு. அதே மாதிரி இஸ்மாயில் ஹனியா, எல்லோருமே வயதானவர்கள் தான். வயதான நேரத்திலும் தங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம். சுகபோகம் தேவையில்லை, எங்களுக்கு எங்கள் உரிமை தான் தேவை, எங்களுக்கு எங்களுடைய அல் குதுஸ்தான் தேவை என்று நிற்கிறார்களே, அதை நாம் பாராட்ட வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு நிறையவே அருள் செய்ய வேண்டும். இன்றைக்கு ரியாத் மன்சூர் அவங்க சொல்லும்போது, நாங்கள் எங்களுடைய சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் உரிமையையும் ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டோம். இஸ்ரேல் வெளிப்படையாகவும் வெக்கமில்லாமலும் திரும்ப திரும்ப போர்க்குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஐநா சபையால் ஒன்றும் செய்ய முடியாமல் கையாலாகாத சபையாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இன்றைக்கு ஐநாவினுடைய அமர்விலேயே அவர் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. சர்வதேச விதிகளை மீறுகிறார்கள், பச்சையாக அநியாயம் செய்கிறார்கள், இவ்வளவு கொடூரங்களை செய்கிறார்கள், ஆனால் நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்ற பாரிய குற்றச்சாட்டை இன்றைக்கு மன்சூர் அவர்கள், ரியாத் மன்சூர் அவர்கள் ஐநா சபையிலே இந்த தீர்மானம் தொடர்பாக முன்வைத்திருக்கிறார்.